ஆனால் ஹீரோக்கு கில்ட்டாக இருக்கும், நம்ம ஏன் அவங்க 2 பேரை சேரவில்லைன்னு. அங்கே அந்த பேய் இருக்கும் இல்லையா, இன்னொரு பேய், அந்த ஆவி, அவன் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனை நம்ம எப்படி பண்ணிட்டான்ல, இவனுக்கு இருக்குது அப்படின்னா அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே காரில் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து கிராஸ் பண்ணி காரை கேபின் எடுத்த சொல்லுவான். உடனே அந்த குட்டி பையனை ஏற்றிடுவாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு வந்து அந்த பொண்ணு ஆவி வந்து கண்ணுக்கு தெரியும். ஹாய் அக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். ஆமாம், எனக்கு பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியும், நான் வந்து ரீசெண்டாக ஒரு மேகசினில் படித்தேன், நியூஸ் பேப்பரில் படித்தேன், இந்த மாதிரி கார் டிரைவர் வந்து ஒரு பேயை வச்சுட்டு இருக்காரு, அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட இறந்துட்டாங்க, எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க. நான் என் அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நான் பேசினேன். எனக்கு ஒன்று தான், என் அக்கா வந்து ரீசெண்டாக காணும், அவளை தேடிட்டு இருக்கா, அவளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு அந்த கார் டிரைவர் கிட்ட ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோ வந்து டேய் தம்பி, உன் அக்கா எப்போ தொலைஞ்சாங்க அப்படின்னு கேட்டு அந்த சொல்லுவான் 3 நாள் ஆகுது, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இப்போ அவனுக்குமே வந்து பேய் கண்ணுக்கு தெரியுதுன்னா அவங்க அக்கா இறந்துனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஆனால் அவங்க அக்கா காணாத போயிட்டா. ஸோ இது இவங்ககிட்ட சொல்லும்போது பேய் வந்து கண்டுபிடிச்சி தரலான்னு போது ஹீரோ சொல்லுவான், இங்கே பாரு, எனக்கு இல்லாத வேலையில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து இல்லை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், இங்கே அப்படியே விட்டு போயிடுவான்.